Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஓவரால் வந்து நமக்கு 27 லெசன்ஸ் கவர் ஆகுது. பார்த்தீங்கன்னா 10 lessons history and then geography வந்து 7 lessons, civics 5 and then economics 5. ஸோ ஓவரால் லெசன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன எப்படி படிக்கணுன்ற ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம அதை மாதிரி படித்தோன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஹிஸ்ட்ரி வந்து யூனிட் 1ல் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மெத் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெசனில் ஃபஸ்ட்டு எல்லா லெசனோட 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. Roman number 5, answer briefly. First one, how do you assess the importance of Sino-Japanese war? That's important. Second, countries in the triple entity. This is repeated. Second question. And then third question, important question. 15 la pathina 4, 5, 6 இது எல்லாமே important. அதாவது 2 marksல இது எல்லாமே important question. டீடைல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டட் டு ஜெர்மனி. நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட் மேப் ஒர்க் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 த வேர்ல்டு பிட்வீன் 2 வேர்ல்டு வார்ஸ். ஸோ இதில் பேஜ் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா அப் டு 1 மார்க்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இதில் ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டாலர் இம்பீரியலிசம். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 3 வேர்ல்டு வார் 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38ல 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன். அடுத்தது யூனிட் 4 த வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் செகண்ட். பேஜ் நம்பர் 52. ஆன்சர் ப்ரீஃப்லியில் செகண்ட் ஒன் ரைட் நோட் ஆன் மாஸ் லாங் மார்ச் இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் வாட் டு யூ நோ ஆஃப் பாக்தாட் பேக்ட். அடுத்து மார்ஷல் பிளான். தேர்டு ஃபோர்த் ஒன். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனுக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th century இருக்கு இல்லையா. ஸோ இதில் பேஜ் நம்பர் 61ல் 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 62ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியே செகண்ட் ஒன் டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இருக்கு. அடுத்து நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள் வந்து இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சோஷியல் ஈவில்ஸ் இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 6 ஏர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 73 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் attempt an essay of the heroic fight வீரபாண்டி கட்டபொம்மன் conducted against the East India Company ரொம்ப important. And then third one important account for the outbreak of Vellore revolt in 1806 இருக்கு இல்லையா, அது important. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து 87 1 மார்க் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த்து, ஃபிஃப்த் இதில் 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹாஃப் இயர்லிக்கு காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857. நெக்ஸ்ட் யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 ஆஸ் யூஷுவல் 1 மார்க் தரவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அண்ட் தென் செவன்த் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா டீட்டெயில்ஸ் ஒரு லெசனில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. 2 மார்க்ஸ் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வரும், 2 5 மார்க்ஸ் வரும். ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 3 டீட்டெயில், அதாவது இந்த லெசனில் டீட்டெயில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ மேபி இந்த 3 கொஸ்டின்ஸில் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது. செகண்ட், தேர்டும் கூட இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு.
1 மார்க் ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிரீஃப்லில ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இதில் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இந்த சிவில் டிசொபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 124. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அடுத்து தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 1, 3, 5, 6 இது 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ஒன் வேண்டாம், செகண்டும் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மூவிங் டு பேஜ் நம்பர் 126 டைம் லைன். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கம்பல்சரி ஒரு டைம் லைன் கேட்பாங்க. 2 மார்க்ல கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 4 மார்க்ல கேட்குறாங்க. ஸோ அதனால டைம் லைனை இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஜியாகிரஃபி யூனிட் 1 இந்தியா லொகேஷன் ரிலீஃப் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 142ல கிவ் ரீசன்ஸில் நீங்கள் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறது கிவ் ரீசன், டிஸ்டிங்விஷ், இது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்து நமக்கு கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் கம்பல்சரி இருக்குது. அதனால் நமக்கு இருக்கிற அந்த லெசன்ஸ் எல்லா லெசன்ஸில் இருக்க கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் படிச்சிடலாம். பட் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் சொல்கிறேன். பட் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷை நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒரு 5 மார்க் நம்ம கையில் ஈஸியாக வாங்கிடலாம். கிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஆன்சர் இன் ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேப் ஒர்க்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேப்பில் வந்து 2 மார்க்ஸில் வருது, 8 மார்க்ஸில் வருது. நெக்ஸ்ட் யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 153. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 6, 7 அண்ட் தென் 9th 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து ரோமன் நம்பர் 5ல 1, 2, 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 6th and 7th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 9th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் ஃபர்ஸ்ட் ஒன் வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு இல்லையா, தேர்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன். கிவ் ரீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன். ஸோ டிஸ்டிங்விஷும் கிவ் ரீசன்ஸும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. மேப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அடுத்து யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர், பேஜ் நம்பர் 168. 168ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அண்ட் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷில் 1, 3 and 4. ஸோ ஆனால் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் எல்லா கொஸ்டினும் படிக்கிறது கொஞ்சம் நம்ம வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 169ல் டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 4 இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் நம்பர் 184ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், செவன்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் ஃபுல்லாகவே தரவா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃபில் வந்து செகண்ட் ஒன் டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசன் பேஜ் நம்பர் 199. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் அண்ட் தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் ஓவரால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து மேப் ஒர்க். யூனிட் 6 பேஜ் நம்பர் 217. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப்ல வந்து ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷில் இது ஈஸி அண்ட் தென் கிவ் ரீசன்ஸில் 2 கொஸ்டின்ஸ். பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஹாஃப் எல்லியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் ஆன் ரிவர் காவேரி. நெக்ஸ்ட்டு மேப் ஸ்டடி இம்பார்ட்டன்ட். யூனிட் 7 ஹியூமன் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 233
ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பிரீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இது நான் 5 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ்ல இந்த 2 கொஸ்டின், கிவ் ரீசன்ஸ்ல ரெண்டுமே. பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 2 மார்க்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ்லேருந்து கிவ் ரீசன்ஸ் எல்லாமே ஓவரால் இம்பார்ட்டன்ட் லெசன். 4 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேராகிராஃப்ல. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அண்ட் தென் 2 மார்க்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த லெசனுக்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 10 மார்க்ஸ் ஆச்சும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் அண்ட் தென் 1 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். சிவிக்ஸ் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 247ல பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் அண்ட் செவன்த். ஸோ 247ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் செவன்த் இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 258ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த லெசனில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோம். அண்ட் தென் 268ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் யூனிட் 4 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 276. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 4 5 6. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, 290ல கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 6 7 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல பேஜ் நம்பர் 302 கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் செவன்த் ஒன் 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயில் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 310 கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூனிட் 3 குட் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 319ல ஆன்சர் இன் ஷார்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 327 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் பிளாக் மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, பேஜ் நம்பர் 337ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் செவன்த் இது எல்லாமே ஷார்ட் ஆன்சரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் வந்து சோஷியலை வந்து பிரித்து செக்ரிகேட் பண்ணி படிச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து 5 மார்க்லேயும் 1 மார்க் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இப்போ 10 1 மார்க்ஸ்னா 10 ப்ளஸ் இது ஒரு 5 மார்க்ஸ். மேப் ஒர்க்கு ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க் ஒன்று, 8 மார்க்ஸ் ஒன்று, 10 மார்க்ஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு 5 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைம் லைன் ஒரு 5 மார்க்னு வச்சுக்கோங்க. 10 15 25 தென் 35
35 மார்க்ஸ் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 1 மார்க்ஸ் அண்ட் தென் மேப் ஒர்க், ஜியோகிராஃபியில் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் பார்த்துக்கோங்க, டைம் லைன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது மாதிரி பார்த்தீங்கனாலே 100க்கு தாராளமாக நீங்கள் அபவ் 85 to 90 தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஐம் ஷுர் 95 அபவ் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்க மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. மேப் ஒர்க், கிவ் ரீசன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் தரோவாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கும்போது தாராளமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.